யுக்ரைனுக்கு எதிரான போர், உலக நாடுகளின் பொருளாதார தடைகள் ஆகியவற்றால் ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் பதவியை இழந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது. யுக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள பெரும் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார சரிவு காரணமாக புட்டினின் மிக நெருக்கமான அதிகார வர்க்கமே அவர் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும், இந்த அதிருப்தி விரைவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு புரட்சியாக வெடிக்கும் என்றும் கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. யுக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்ய ராணுவம் பெரிய அளவில் முன்னேற முடியாமல் திணறுவதும், சர்வதேச தடைகளால் ரஷ்ய செல்வந்தர்கள் தங்களது சொத்துக்களை இழந்து வருவதும் புட்டினுக்கு எதிரான அலைகளை உருவாக்கியுள்ளன. வரையறுக்கப்படாத அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு புட்டினின் 20 ஆண்டுகால ஆட்சி ஒரு சாட்சி என்று விசுவாசிகளே அவரை விமர்சித்து இருக்கின்றனர். கடந்த சில மாதங்களாகவே புட்டினின் விசுவாசிகள் பலர் நாட்டை விட்டு வெளியேறி வருவதும், சில முக்கிய அதிகாரிகள் மர்மமான முறையில் இறப்பதும் இந்த ராணுவ புரட்சி வதந்திகளுக்கு வலு சேர்க்கிறது. ஒரு ஆண்டிற்குள் ஆட்சி கவிழும் என்ற கணிப்பு உண்மையானால், அது ரஷ்யாவின் வரலாற்றில் மட்டுமல்லாது உலக அரசியலிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள புட்டின் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதால் வரும் மாதங்கள் ரஷ்யாவிற்கு மிகுந்த சவாலானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.